அதுக்கு அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? கார் பெட்ரோல்ல ஓடுது, லாரி டீசல்ல ஓடுது, டிவி கரண்ட்ல ஓடுது, என் வாழ்க்கை கடன்ல ஓடுதுமான்னு சொல்றாருங்க இந்த மனுஷன். அவரு பூந்தோட்டம் பேச வந்திருக்காரு. பூந்தோட்டம் வந்து பேச வந்திருக்காருங்க. எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய போராட்டம் இருக்கதான் செய்யுது. இவங்க எல்லாம் பேச வரலாமாங்க? இங்க பாருங்க, எங்க அக்காமாரை பத்தி சீரியலை பத்தி எல்லாம் பேசினாங்களே. அக்கா, நம்ம எல்லாம் எப்படி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுவோம் சொல்லுங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வரக்கூடிய ஜீவா மாதிரி நம்ம ஒருத்தர் மாப்பிள்ளையா வேணும்னு ஆசைப்படுவோம். ஆனா எங்களுக்கு வந்து அமைகிறது பூரா பாக்கியலட்சுமியில வரக்கூடிய கோபி மாதிரி ஒருத்தர் வந்து அமைதார எங்க வாழ்க்கை எப்படிங்க நல்லா கட்டுங்க கைய, வாழ்க்கை எப்படிங்க பூந்தோட்டமா இருக்கும்னு பேச. எங்க தாய்மார்களுக்கு ஏத்த மாதிரி உதாரணம் பாத்தீங்களா? யாராருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு தொகையாடா, ஊறுகாயா, பச்சை மிளகா, கூட்டு பொரியல் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு வைக்கக்கூடிய அற்புதமான குடும்பத்துல இன்னைக்கு நம்மளால பூந்தோட்டமா இருக்க முடியல. காலையிலங்க நம்ம நியூஸ் தமிழ்ல என்ன பேச கூட்டு போனீங்கல்ல, அத வந்து மறு ஒளிபரப்பு பண்ணாங்க இன்னைக்கு காலையில. இன்னைக்கு போட்டாங்களா? ஆமா, நானும் என் மாமியாரும் டிவி முன்னாடி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். என் மாமியார்ட்ட கேட்டேன், அத்தை நான் பேசுதல்ல அழகா தெரிகிறனான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அத்தை சொல்லுது, கொஞ்சம் அகலமா தெரிகிறமா, டிவி முழுக்க நீதான் நிக்கேன்னு சொல்லுது. 2023 ஒரு வருஷம் ஆகி போச்சுங்க. அப்ப வாழ்க்கைய போராட்டமா போய்கிட்டு இருக்கேன். இவங்க என்னங்க பூந்தோட்டம் பூந்தோட்டம் பேசுறாங்க. எங்க கடவுளுக்கு பிடித்தமான வாசனை என்ன தெரியுமா நடுவர்களே? என்ன வாசனை? ஒரு மனிதன் உழைத்து கலைத்த வியர்வைதான் கடவுளுக்கு பிடித்தமான வாசனை என்று சொன்னால் யாருடனும் ஒப்பிட முடியாத அழகு நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு தாங்க. உழைப்புக்கான சொந்தக்காரங்க நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த சமூகத்துல உழைக்கிறது எவ்வளவு போராட்டம் நடுவர்களே. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வண்டிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்க அங்க டிராபிக்ல நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா ஒரு வாசகம் எழுதி போட்டுருப்பாங்க. என்ன வாசகமா? நில், கவனி, செல்னு ஒரு வாசகம் எழுதி போட்டுருப்பாங்க. அது அந்த பேருந்து போக்குவரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு ஒண்ணு. முதல்ல நிக்கணும், அப்புறம் கவனிக்கணும், அப்புறம்தான் போகணும்னு சொன்னா இன்னைக்கு கவனிக்க கூட ஆள் இல்லாம எத்தனை மனிதர்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் சொன்னா அது உங்களுக்கு தெரியுதாங்க? இல்ல ஆயுத பூஜை நம்ம கொண்டாட போறோம் நடுவர்களே. ஆயுத பூஜைக்கு பொறி வாங்குறதுக்கு பதிலா உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. அப்ப நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா அமையும். இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்காங்க சொல்லுங்க? புத்தகம் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி போச்சு சார். ஒரு கவிஞர் இன்னைக்கு கவிதை எழுதுறான், தாசில்தார் நாய் வளர்த்தார், தாசில்தார் வளர்த்த நாய் இறந்து போனுச்சான். அந்த நாயை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்தாங்களாம். ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனாராம், ஆனா ஒரு நாய் கூட அங்க வரலன்னு எழுதுறாங்க. வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா இருக்கு பாருங்க. இதை விட வறுமையை பத்தி ஒரு